வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரிய திமுக வேட்பாளர் சரவணின் கோரிக்கையும் நிராகரிப்பு. சூலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலாளர் அறிவிப்பு. சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் காலமானதை அடுத்து நடவடிக்கை. அதிமுக ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து இல்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுகவினர் வேண்டுமென்றே பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு தீபா பேரவை ஆதரவு. தொண்டர்களின் விருப்பப்படி தேர்தலுக்கு பின் அதிமுகவில் இணைய இருப்பதாகவும் பேட்டி. ரஃபேல் விமான பேர ஆவணங்களை மறைக்கும் காவலாளி நாட்டுக்கு தேவையா? ட்விட்டரில் காவலாளியாக அறிவித்துக் கொண்ட பாஜகவினருக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி காட்டமான கேள்வி. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது சொல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் 2016ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். மருத்துவமனையில் சுய நினைவின்றி ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் போஸின் வேட்புமனுவில் ஜெயலலிதாவின் கைரேகை இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவரின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கூறியிருந்தார். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ஏ.கே. போஸ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி மரணமடைந்தார். இதனையடுத்து அந்த தொகுதியில் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரி சரவணன் மற்றொரு மனு தாக்கல் செய்தார். வழக்கு நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி திருப்பரங்குன்றத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாததால் அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சரவணன் அறிவித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவிக்காத தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவித்துள்ளது. அதே சமயம் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரிய சரவணன் மனுவும் தள்ளுபடி செய்வதாக குறிப்பிட்டுள்ளது. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் அறிவிப்பு வெளியிட்டார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான கனகராஜ் வியாழனன்று மாரடைப்பால் காலமானார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளது. ஏற்கனவே 21 தொகுதிகள் காலியாக இருந்த நிலையில் சூலூர் தொகுதியும் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இவற்றில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர் ஆகிய தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது. மதுரை மக்களவைத் தொகுதியில் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 18 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஏப்ரல் 18 அன்று மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுவதால் அந்த தொகுதியில் தேர்தலை தள்ளி வைக்க கோரி பார்த்தசாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார். இதேபோல் பெரிய வியாழனை காட்டி கிறிஸ்தவ பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை வேறு இடத்துக்கு மாற்றக் கோரி ஒரு வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் அளித்த பதிலில் தேர்தல் தேதியை மாற்ற முடியாது என்றும் மதுரை தொகுதியில் வாக்குப்பதிவை இரவு 8 மணி வரை நீட்டிப்பதாகவும் கூறியிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மதம் சார்ந்த வழிபாடுகள் எப்படி ஒவ்வொருவருக்கும் கடமையாக உள்ளதோ அதேபோன்றுதான் தேர்தலில் வாக்களிப்பதையும் கடமையாக கருத வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். இன்று வழங்கிய தீர்ப்பில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுக்களை ஏற்றுக்கொள்வதாக கூறி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய 3 மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய தீவிர சோதனையில் 4,10,000 ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அந்தியூர் தாசில்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 1,55,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்த பணத்தை தேன்கனிக்கோட்டை உதவி தேர்தல் அதிகாரியிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். மேலும் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர்.
இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளிடம் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குவைத்திலிருந்து சென்னை வந்த பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 1,05,000 ரூபாய் ரொக்கப் பணம் மற்றும் 6 சவரன் தங்கச் செயின் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறு வணிகர்கள் 2 லட்சம் ரூபாய் வரை கொண்டு செல்ல அனுமதிக்க கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சிறு குறு வணிகர்களின் நலன் கருதி 2 லட்சம் ரூபாய் வரை பணமாக கொண்டு செல்ல அனுமதிக்க கோரி சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் மனு அளித்தனர். 50,000 ரூபாய், 80,000 ரூபாய், 1 லட்சம், 1.5 லட்சம் என்று சொன்னாலும் அதை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அதுக்கு போதிய ஆவணத்தை காமித்தாலும் அவர்கள் அலக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ஆவணத்தை காட்டுகின்ற பொழுது உடனடியாக பணத்தை திருப்பி தரப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை வியாபாரிகள் எடுத்துச் செல்வதற்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் அனுமதி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். இது மனு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சென்னையில் 6 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் மதுரையில் வங்கிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 4.5 கோடி ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை வால்டாக் சாலையில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது லோகேஷ் என்பவரின் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 6 கிலோ தங்கம் மற்றும் 61 கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை எடுத்து வந்து லோகேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மதுரை ஆரப்பாளையத்தில் கனரா வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்ட 4.5 கோடி ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை யானைக்கால் மேம்பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இந்த பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். திருச்சி தில்லைநகர் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரப்பட்டது தெரியவந்துள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை கைப்பற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திமுகவினர் வேண்டுமென்றே பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி தொகுதி தொப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தங்களது ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து இல்லை என்றும் தெரிவித்தார். இப்பொழுது நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், இது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் அதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மாபெரும் கூட்டணி. ஆகவே ஒவ்வொரு வாக்கும், நீங்க அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நாட்டுடைய நலன் கருதி, நாட்டுடைய பாதுகாப்பு கருதி, இந்த நாடு வளம் பெற, தமிழகம் செழிக்க வாக்களிப்பீர். மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிப்பீர். இன்றைக்கு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். இப்பொழுது ஊரா தெரு தெருவா போய் ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தி வருகிறார். இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஏன் இதனை கவனிக்கவில்லை? மறந்து விட்டாரா? இப்பொழுது போய் மக்களை சந்திக்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்ய என்று சொல்கிறாரே, இவரிடத்திலே அதிகாரம் இருந்தது. புல்வாமா தாக்குதல் பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சி கோட்டாட்சியரிடம் வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் புல்வாமா தாக்குதல், விமானப்படையின் பதிலடி ஆகியவை குறித்து பேசக்கூடாது என்றும் படை வீரர்களின் படங்களையும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கருமந்துறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த மோடிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என பேசினார். இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கறிஞர் ஷா நவாஸ்கான் என்பவர் பொள்ளாச்சி கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கருமந்துறை என்ற ஊராட்சியில் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புல்வாமா தாக்குதலை பற்றித்தான் கூறினார். புல்வாமா தாக்குதலில் 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். பின்னிட்டு நடைபெற்ற போரில்
பாகிஸ்தானில் உள்ளே புகுந்து நம்முடைய இந்திய வீரர்கள் எல்லாம் அங்குள்ள நிலையெல்லாம் அழித்தனர். இதற்கு முழு முதல் காரணம் நம்ம வீரன் மோடி அவர்கள் தான் என்று கூறியிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது போன்ற பிரச்சாரங்கள் இனி வருங்காலத்தில் அதையெல்லாம் ஆதரிக்க கூடாது. இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுத்து அவர் மீது தக்க வழக்குகளை அவர் தொடுக்க வேண்டும். முதலமைச்சர் தேர்தல் விதிமுறைகளை மீறி ராணுவ வீரர் அபிநந்தன் பெயரை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தெரிந்து பேசினாரா தெரியாமல் பேசினாரா என்று தெரியவில்லை. ஆனால் இது தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல். அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அவ்வாறு விதிமுறைகளை மீறி தேர்தல் பிரச்சாரத்தில் அபிநந்தன் போன்றவர்களின் சாதனைகளை தங்களின் வெற்றிக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை அனுமதிக்க கூடாது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விதிமுறைகளை மீறி பேசியதற்காக சட்டப்பூர்வமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் அமமுக காணாமல் போகும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். போட்டி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான். எனவே இதில் வேறு யாருக்கும் எங்களோட போட்டி போட முடியாது. ஏன்னா அந்த போட்டியிலிருந்து வெளில போவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் தான் மகத்தான வெற்றி பெறுவோம். எனவே தினகரனை பொறுத்தவரை அவர் இருக்கிறத அப்பப்போ இதாக காட்டிக்கணும். அவரை பொறுத்தவரை கடலில் கரைச்ச பெருங்காய் மாதிரி ஆகிட்டார் அவர். அது காணாமல் போன பெருங்காயம் தான் அது. அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கலான்னு பார்த்தாரு. அம்மா தலைவர் ஆரம்பித்த கட்சியை, அம்மா கட்டி காத்த இயக்கத்தை, அது முடியல. அம்மா உருவாக்கின இந்த அரசை எப்படியாவது கவுத்து விடலான்னு பார்த்தாரு, அதுவும் முடியல. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பேசி பேசி ஓஞ்சி கடைசியில் இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா தினகரன் தான் காணாம போற நிலைமை வரும். ஈரோட்டில் அதிமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதற்கு முரணாக மு.க. ஸ்டாலின் பேசி வருவதாக தெரிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியை இல்லாமல் ஆட்சி நடத்துவோம் சொல்வார். நாங்கள் இருக்கிற காலம் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த வரி ஏற்றத்தை குறைப்பதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவரால் முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியை சொல்வார். நாங்கள் வந்தால் நீங்கள் எப்போது வரப்போவதில்லை, எப்போது நீங்கள் வரப்போவீர்களா எனக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலினை பொறுத்தவரையில் தளபதி என்று வைத்திருக்கிறார் பெயர். என்றைக்குமே ஒரு தளபதியாக இருப்பார். தலைமை என்றைக்குமே. விவசாயம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் திட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை என அமமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அமமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டார். தேர்தல் அறிக்கையில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை விரிவாக்க திட்டம் கைவிடப்பட்டு எதிர்ப்பாளர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதித்து அதன் தொடர்ச்சியாக மக்களின் உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எடுக்கும் திட்டம், நியூட்ரினோ திட்டம், ஸ்டெர்லைட் ஆலை, விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குலை பதிக்கும் திட்டம், விவசாய நிலங்கள் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரங்களை அமைக்கும் திட்டம், இயற்கை வளங்கள் மற்றும் நீர்நிலைகளை அழித்துவிட்டு சாலைகள் அமைப்பது என தமிழக மக்களை
விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்குள் அனுமதிக்க மாட்டோம். கூடங்குளம் அணு உலையின் பாதுகாப்பு பற்றிய சுதந்திரமான அமைப்பை கொண்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கூடங்குளம் விரிவாக்க திட்டத்தை கைவிடவும், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நிபந்தனையின்றி முழுமையாக வாபஸ் பெறவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்கிற அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பின் முடிவு பற்றி சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது இல்லத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். அதிமுகவுடன் இணைய வேண்டும் என பெரும்பாலான தொண்டர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், தேர்தலுக்கு பின் அதிமுகவுடன் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தீபா தெரிவித்தார். அதிமுகவினர் அழைத்தால் அக்கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தீபா தெரிவித்தார். இப்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திமுகவிற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் ஏகமனதாக மனப்பூர்வ ஆதரவை தெரிவிக்கிறேன். இப்போது நடக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எனது இயக்கத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் வெற்றியை நோக்கி செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கழக மூத்த தலைவர்களின் ஆலோசனையின்படி அனைத்திந்திய அண்ணா திமுகவின் எதிர்கால நலன் மற்றும் கழகத்தின் வெற்றியை கருத்தில் கொண்டு நடைபெறுகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திமுக மாபெரும் வெற்றி அடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவை நினைவாக்கும் வகையில் எனது தலைமையிலான பேரவையின் அனைத்து தொண்டர்களும் இரட்டை இலை சின்னத்தின் வெற்றிக்காக தாய் கழகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரஃபேல் விமான பேரத்தில் ஆவணங்களை மறைக்கும் காவலாளி நாட்டுக்கு தேவையா என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி வினா எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை வீழ்த்த மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் மற்றும் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடி பாராளுமன்ற தேர்தலையொட்டி இணையதள பயன்பாட்டாளர்களை கவரும் முனைப்புடன் கடந்த வாரம் காவலாளி நரேந்திர மோடி என தமது டுவிட்டர் பக்கத்தில் பெயர் மாற்றம் செய்தார். இதேபோல் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள், பாஜகவைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களது டுவிட்டர் கணக்குகளில் தங்களது பெயர்களுக்கு முன்னால் காவலாளி என்ற அடைமொழியை இணைத்துள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி, பாஜகவில் உள்ள அனைத்து காவலாளிகளும் ரஃபேல் விவகாரத்தில் முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டதை மறந்துள்ளனர். எனவே இதுபோன்ற காவலாளிகள் நாட்டுக்கு தேவையா என வினா எழுப்பியுள்ளார். பீகாரில் 20 மக்களவைத் தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளமும் 9 தொகுதிகளில் காங்கிரசும் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கின்றன. இந்த கூட்டணிக்கான தொகுதி பங்கீட்டை பாட்னாவில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் மனோஜ் ஜா வெளியிட்டார். மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு 20 தொகுதிகளும் காங்கிரசுக்கு 9 தொகுதிகளும் என ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிக்கு 5 தொகுதிகளும், ஜித்தன் ராம் மஞ்சுக்கு 3 தொகுதிகளும், விகாசில் இன்சாப் கட்சிக்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ராஷ்டிரிய லோக் சமதா கட்சியின் சரத் யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின் அவர் தன் கட்சியை ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் இணைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பாஜகவில் இணைந்து அரசியல் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்திய அணிக்காக 13 ஆண்டுகள் வரை விளையாடிய அவர் ஐபிஎல் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். கிரிக்கெட்டுக்கு முழுக்கு போட்ட கம்பீர் தற்போது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி மற்றும் ரவிசங்கர் பிரசாத் முன்னிலையில் கௌதம் கம்பீர் பாஜகவில் இணைந்தார்.
கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தனி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மை வேட்பாளராக அறிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு கடந்த 4 நாட்களில் யாரும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யவில்லை. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பிலே நாங்கள் தாக்கல் செய்த வேட்புமனுதான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய முதல் வேட்புமனுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சிறும்பை கூட கிள்ளி போடவில்லை. அதான் இப்ப பிரச்சனை. அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மீண்டும் வேண்டுமா, அனைத்தையும் துடைத்து தூர வீசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டுமா? இதுதான் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய விஷயம். சிவகங்கையில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 பேருக்கு தலா 3 ஆயுள் தண்டனை வழங்கிய மாவட்ட நீதிமன்ற உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. சிவகங்கை மாவட்ட அதிமுக மாவட்ட மாணவரணி செயலராக இருந்து வந்தவர் கதிரேசன் கடந்த 2012ஆம் ஆண்டு இளையான்குடி அருகே காரில் சென்றபோது மகன் மற்றும் ஓட்டுநருடன் வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 21 பேரில் 10 பேரை விடுவித்த சிவகங்கை நீதிமன்றம் எஞ்சிய 11 பேருக்கு தலா 3 ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து கடந்த 2017ஆம் ஆண்டு 11 பேரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் பிரகாஷ் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை நீதிமன்றம் 11 பேருக்கும் வழங்கிய 3 ஆயுள் தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டனர். ஒய்.எஸ். விவேகானந்த ரெட்டி படுகொலை குறித்து தொலைக்காட்சியில் தர்பூசணிகளை வெட்டி நிகழ்ச்சி நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் தம்பி விவேகானந்த ரெட்டி மார்ச் 15ஆம் தேதி புலிவெந்துலாவில் வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கொலை தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மீது ஜெகன்மோகனும் சொந்த சித்தப்பாவையே கொன்றுவிட்டு ஜெகன்மோகன் நாடகமாடுவதாக சந்திரபாபு நாயுடுவும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் மோஜோ டிவி எனும் தனியார் தொலைக்காட்சியில் விவேகானந்த ரெட்டி எப்படி வெட்டி கொல்லப்பட்டார் என்பதை தர்பூசணி பழங்களை வெட்டி செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது. அரிவாளால் வெட்டியும் கோடரியால் வெட்டியும் செயல் விளக்கம் செய்து காட்டி இறுதியில் கோடரியால் வெட்டியை கொலை செய்திருக்க வேண்டும் என கூறி முடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்த பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.